உங்கள் வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள. This is Sumati, Reiki Master, Tarot Astrologer, Life Coach. Friends, welcome to our channel. இன்னைக்கு சாய்பாபா மெசேஜ் பார்க்குறோம். பாபா இந்த டே உங்களுக்கு என்ன பிளஸிங்ஸ் கொடுக்குறாரு, உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். இதில் 3 பைல் இருக்கு. 1, 2, 3 நம்பர் வச்சு சூஸ் பண்ணிக்கோங்க. ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி பாபாவுக்கு தேங்க் பண்ணுங்க. கமெண்ட்ல ஓம் சாய்ராம் சொல்லி டைப் பண்ணுங்க. உங்களோட ப்ரேயர் என்னவோ அதை கூட நீங்க மென்ஷன் பண்ணலாம். பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு சாய்பாபா என்ன மெசேஜ் வச்சிருக்கார்? ரீகன்சிடர். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏஞ்சல் கார்டு வழியா பாபா என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு, என்ன ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாருன்னா, உங்களுக்கு நிறைய அந்த ஃபெதர்ஸ் பார்க்கறது, நிறைய பட்டர்ஃப்ளைஸ்லாம் காமிக்கிறாரு. இந்த கோல்டன் கலர் ஃபெதர், அப்புறம் ஒயிட் கலர், இந்த மாதிரி இதெல்லாம் ப்ளூ கலர் பட்டர்ஃப்ளை பார்ப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சைனாக தெரியும். சில பேர் மைக்கேல் ஏஞ்சல் ப்ரேயர் பண்ணுறீங்க. உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாரு அப்படின்னா, நீ சில முடிவுகள் எடுத்திருக்கல்ல, அது ஒரு வாட்டி கரெக்டாக இல்லையா, உன்னோட ஹார்ட் சக்ரா அண்ட் க்ரௌன் சக்ரா, அந்த தேர்ட் ஐ சக்ரா, இதெல்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணு, ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி ஆலோசனை செய் அப்படின்னு சொல்றாரு. அதில் ஏதாவது ஒரு மாற்றங்களை நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிற சின்ன விஷயம் பெரிய விஷயமா உங்களுக்கு நாளைக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஏதோ ஒரு இடத்த மாற்றணும், சரி பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதனால தான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக முடிவெடுங்க. உங்களோட முடிவெடுத்ததில் ஏதோ ஒரு விஷயம் லேகிங் இருக்குது. அதனால தான் இந்த மெசேஜ் கொடுக்குறாரு. யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல தெரியுங்க. இப்போ பைல் 2க்கு பார்க்கலாம். லிசன் யுவர் இன்ட்யூஷன். உங்களோட உள்ளுணர்வை கவனிக்கணும். பைல் 2 சூஸ் பண்ண மக்களே, உங்களுக்கும் பட்டர்ஃப்ளைஸ் அந்த இதெல்லாம் சைன் நிறைய காமிக்கிறாரு. உங்களோட அந்த ஹார்ட் சக்ரா ஓட அந்த இது கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி இருக்கு. அதே மாதிரி க்ரௌன் சக்ரா, ஓகேவா. இந்த தேர்ட் ஐ சக்ராலெல்லாம் உங்களுக்கு வீக்னஸ் இருக்கு. நீங்கள் கொஞ்சம் நல்லா மெடிடேஷன் பண்ணணும். உங்களோட இன்ட்யூஷன் பவர் கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டு உள்ளுணர்வு என்ன சொல்லுதுங்கிறத கவனி. அது உனக்கு கரெக்டான டைரக்ஷன். ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிறதே அவர் தானே. நான் உனக்கு சரியான தெளிவை காமிப்பேன், சரியான மெசேஜ் கொடுப்பேன் அப்படின்ற. ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் புரிதல் இல்லை உங்களுக்கு. பைல் 2 சூஸ் பண்ணவங்க, இதுல எனக்கு ஏன் பாபா இப்படி இருக்கு, எனக்கு ஏன் இதுல ஒரு கிளாரிட்டி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஷன். ஒரே நேரத்துல மல்டிபிள் டாஸ்க் தாட் ஓட்டாதீங்க. டாஸ்க் பண்றதும் தப்பு, எண்ணங்களை ஓட்டுறது பெரிய லேகிங்ல போய் மாட்டிக்கிறதுக்கான இதுதான் அது. என்ன சொல்றது, சைன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இந்த மாதிரியான நேரத்துல நீங்க ஒரு முடிவு எடுக்கும் போது அது சரியா வராது. அதனால அமைதியா ரிலாக்ஸ் பண்ணிட்டு உங்களோட உள்ளுணர்வை கவனிக்கணும். ப்ரேயர் அதிகப்படுத்துங்க. கண்டிப்பா உள்ளுணர்வு அந்த உங்களோட இன்ட்யூஷன் சொல்ற விஷயத்த நீங்க கவனிக்கும் பொழுது அது உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல கொடுக்கும்னு சொல்றாரு. உங்களுக்கு யாருக்காவது இதை டெப்தா தெரிஞ்சுக்கணும், இதை பத்தி கொஞ்சம் உங்களோட உள்ளுணர்வு திறன் ஏன் இப்படி இருக்கு, உங்களோட ஆரா சக்கரா வீக்கா இருக்கா, ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா ஒரு கன்சல்டேஷன் எடுங்க. இல்லைன்னா ஆரா சக்கரா பவர் பண்ணுங்க. ஓகேவா. சக்தி மையங்களை ஆக்டிவேட் பண்ணுங்க. சாதாரண விஷயம் கிடையாது. சக்தி மையங்கள் அது நம்மளோட மகாகாலியோட எனர்ஜி அது. ஓகேவா. அவங்களோட எனர்ஜி சப்த மாதாக்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சப்த மாதாக்களோட எனர்ஜி தான் நம்மளோட சக்தி நிலைகள். அதை ஆக்டிவேட் பண்ணா அந்த சக்திகளை எப்படி பராமரிக்கணுமோ அப்படி பராமரிச்சு ஒரு குருவோட வழிகாட்டுதலோட நீங்க அதை செய்யணும். அந்த மாதிரி யாராவது குருமார்கள் செய்யறாங்கன்னா தாராளமா செஞ்சுக்கோங்க. சரியான வழிகாட்டுதல் இல்லாம எந்த குருமார்கள் அவங்க எப்படி பண்றாங்கன்னு தெரியாம போய் மாட்டிக்காதீங்க. டிவைன் பாத்ல உங்களுக்கு நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி கிளியரா கொடுப்பேன். அதே நேரத்துல ஆக்டிவேட் பண்ணாலும் உங்களுக்கு 3 மாசம் ஃபாலோஅப்ஸ் இருக்கும். உங்களோட ஆரா சக்தி, அந்த ரூட் சக்ரா இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும் பொழுது உங்களுக்கு நிறைய மாறுதல்கள் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. 7 சக்ராவும் சக்தி மையங்கள். அது ஒர்க் ஆகும் பொழுது உங்களோட பழைய அந்த பேட் கர்மா எல்லாமே விலகும். ஓகேவா. அப்போ சில உடல்ல சில மாற்றங்கள் நடைபெறும். அந்த ஹையர் வைப்ரேஷனை உங்க ஃப்ரீக்வன்சி எடுக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. அந்த நேரத்துல கரெக்டான கைடன்ஸ் கொடுக்கணும். அந்த நேரத்துல சரியா கவனிக்காம விட்டீங்கன்னா பயந்துருவீங்க. ஸோ சரியா வண்டியை ஓட்ட தெரியணும். ஓட்ட கற்றுக் கொடுத்து உங்களுக்கு
காரை கொடுத்து பண்ண சொல்கிறாங்கன்னா நீங்கள் பண்ணலாம். ஓட்ட கற்றுக் கொடுக்காம காரை மட்டும் ஆன் பண்ணி கொடுத்துறோம், நீங்கள் உட்காந்துக்கோங்கன்னு சொல்லி யாராவது குருமார்கள் சொல்கிறாங்கன்னா போகாதீங்க. அது நீங்கள் தான் வந்து ட்ராஜடியில் மாட்டிக்குவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டிரைவராக உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துட்டு அப்புறம் உங்களுக்கு ஒரு காரை கொடுத்தா நீங்கள் நல்லபடியாக ஓட்டுவீங்க. அந்த வேலையை தான் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? டிவைன் பாத் சேனலில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் சர்வீஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு நல்ல டிரைவிங் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு காரை கொடுத்தா நீங்கள் எப்படி இப்போ அதை ஓட்டுவீங்க? பத்திரமா ஓட்டுவீங்க. அந்த மாதிரி தான். ஓகேவா? சரி, ஒரு டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக சொன்னேன். ஓகே, இப்போது பாயில் 3க்கு பார்க்கலாம். பாயில் 3 ரெக்கவரி. சீக்கிரமே வந்து ஏதோ ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து பிரச்சனையிலேருந்து ஏதோ ஒரு பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வரப்போகிறீங்க. சீக்கிரமே அது நடக்க போகுது. ஓகேவா? நான் இருக்கேன் உங்க கூட, பயப்படாது, நான் வழிகாட்டுறேன். ஓகேவா? குருவா அவர் தான் இங்கே பேசிட்டு இருக்கிறார். ஓகே, ஸ்பிரிச்சுவல் மாஸ்டரா ஹேமாவா சுமத்தியா இங்கே அவர் தான் வந்து ரோல் பண்ணுறார். நான் அப்படின்ற ஒன்றே எனக்கு கிடையாதுன்னு சொல்லுவேன். என்னோட குருமார்கள் தான் இங்கே பேசிட்டு இருக்கிறதே. ஓகேவா? ரெக்கவரிங்கிற விஷயத்த கொடுத்துருக்கிறார். சீக்கிரமே உங்களுக்கு ஒரு குணமடைதல், மீட்பு, உங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியே வர போகிறீங்க. ஒரு சிலருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து உங்களை சுற்றி இருக்க அந்த சூழ்நிலை பிரச்சனை, அந்த ரிலேஷன்ஷிப்பு இல்லைன்னா ஃபைனான்ஷியலில், இது மாதிரி எந்த இடத்துல நீங்கள் லேக்ல இருக்கீங்களோ அங்கேருந்து ரெக்கவர் ஆக போகிறீங்க. அதுக்கு உங்களை வந்து ரொம்ப தயாராக நீங்கள் ஒரு எப்படின்னா சரண்டர் பண்ண சொல்கிறாங்க. எல்லாம் இறைவா நீ பார்த்துக்கோ, சரண்டர் பண்ணி என்கிட்ட ரெக்கவர் பண்ணுறேன் நான் ஒன்று. ஓகே, அவ்வளோதான். சரண்டர் யுவர் செல்ஃப். நான் பைல் 2க்கு லிசன் யுவர் இன்ட்யூஷன் இந்த கார்டு பார்த்து சொன்னேன். உங்களோட ஆரா சக்கரா கொஞ்சம் வீக்காக இருக்குன்றதுனால இந்த விஷயங்கள். அந்த சக்தி மையங்களை நீங்கள் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்? ஏன்னா சப்த மாத்தாக்கள் எனர்ஜின்றது கரெக்டாக அவங்களுக்குரிய அந்த மந்திரங்கள், அவங்களுக்குரிய அந்த இதெல்லாம் வந்து நம்ம சரியாக வழிபாடு பண்ணாதான் அந்த ஃப்ரீக்வன்சி எடுக்க முடியும், அது சரியாக மேனேஜ் பண்ண முடியும். அதுக்கான ஃப்ரீக்வன்சி ஒழுங்காக எடுக்கலைன்னா அதில் ஆப்போசிட்டாக திருப்பி அடிக்கும். புரியுதா? அதனால தான் இந்த உக்ரமான தெய்வங்களெல்லாம் வழிபாடு பண்ணும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுவாங்க. ஞாபகம் இருக்கா இல்லையா? அதனால தான் என்னமோ சாதாரண விஷயம் 7 சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணுங்க, இதை போட்டு கேளுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்லி விட்டு போகிறாங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா டிரைவிங் கற்றுக் கொடுக்காம உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு இடத்துல கார் இருக்கு போய் ஓட்டுக்குங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. சூப்பராக கைடன்ஸ் கொடுத்துருக்குறாரு, பிளெஸிங்ஸ் கொடுத்துருக்குறாரு. சில பேருக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு குழப்பம், ஒரு சரியான ஒரு முடிவு எடுக்கிறதுல கன்ஃபியூஷன், அந்த மாதிரி எடுத்த முடிவுலையும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தாலும் அந்த முடிவில் ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு தெரியுது, அது வேண்டாம், அப்படி பண்ணக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் கார்டில் சொல்லியிருக்காரு. சரியா? அதை ஒரு வாட்டி ரீஒப்பீனியன் சொல்லுவாங்கல்ல, மறுபரிசீலனை சொல்லுவாங்களா? எஸ், மறுபரிசீலனை செய்யுங்க, ரீகன்சிடர் பண்ணுங்க. அதே மாதிரி லிசன் யுவர் இன்ட்யூஷன், ரெக்கவரி. கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனையிலேருந்து ரெக்கவர் பண்ணுறேன், நீ சரண்டர் ஆகும், நீ சரண்டர் பண்ணி என்கிட்ட ஒப்படைச்சு நான் பார்த்துக்கிறேன். ஓகே, சரி. இந்த ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. யாருக்காவது வந்து கிளாஸ் கற்றுக்கணும், இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் லேகிங் இருக்குது அப்படின்னாலும் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.